நவராத்திரி ஸ்பெஷல் மொச்சை சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கப் மொச்சையை ஒரு பேனில் சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்த மொச்சையை தண்ணியில் ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஊற வச்ச மொச்சை தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முழுமல்லி சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இது கூட கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க. அப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 4 மிளகாத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடலை பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் கருவேப்பிலை பொடியாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் வடிகட்டி வச்சிருக்க மொச்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட சுண்டல் பொடி சேர்த்து 2 கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணி கூட மிளகுத்தூள் தேவையான தேங்காய் தூள் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மொச்சை சுண்டலை நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.